கொண்டிருக்கக்கூடிய எவனோ ஒருத்தன் அல்லது எத்தனையோ நிறுவனங்கள் அந்த குழாயை செலுத்தி அந்த குழாய் டேமேஜ் ஆகி அதன் வழியாக அந்த கச்சா எண்ணெய் எரிவாயு தண்ணீரில் கலக்கிறது என்று பொருள். அப்படி இல்லைன்னா 30-35 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட குழாய் சல்லடைய அரிச்சு போய் இரும்பு குழாய் அரிக்கும் தானங்கய்யா. எங்க ஊர்ல எல்லாம் இரும்புல துருப்பிடிக்கும், எங்க ஊர்ல எல்லாம் துருப்பிடிக்கும். ஒரு சமயம் துருப்பிடிக்காத இரும்ப ONGC காரன் கண்டுபிடிச்சிருக்கான் போல் இருக்கு. அமெரிக்காவில் போட்ட அந்த குழாய்களால நிலத்தடி நீர் கண்டாமினேட் ஆயிருக்கு. தனியார் நிறுவனங்கள் பலவற்றின் மீது அமெரிக்காவில் மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றன. அமெரிக்காவில் இரும்பு துருப்பிடிக்குது, நிலத்தடி தண்ணி வீணா போகுது. ஏன் இங்க தமிழ்நாட்டில் துருப்பிடிக்காதா? எத்தனை ONGC அதிகாரிகளை கைது செய்திருக்கிறார்கள், எத்தனை கோடி அவன் அபராதம் கட்டியிருக்கிறான். நிலத்தடி தண்ணீரை முற்றிலுமாக பாழ் செய்தது யார்? என் வீட்டு தண்ணியை நான் குடிக்க முடியாம ஆக்கின அந்த கயவன் யார்? ஆக்கியிருக்கானா இல்லையா? என் வீட்டு தண்ணிய நான் ஏன் குடிக்கல? நான் ஏன் காசு கொடுத்து வாங்கி குடிக்கணும்? நான் இப்படி அறிவித்தா என் நிலைமை என்ன? ஐயா எல்லாரும் பாருங்க, தன்மானம் உள்ளவன், சூடு சொர்ணம் உள்ளவனா என் வீட்டு தண்ணி தான் குடிப்பேன். வெளியூர்ல இருந்து கொண்டு வந்து நான் தண்ணி குடிக்க முடியாது என்று சொன்னால் செத்து போவேன். ஐயா தண்ணி குடிக்க முடியாது, நான் செத்து போவேன். எங்க இருந்தோ தண்ணி கொண்டாந்து குடிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப நிலத்துல போட்டிருக்க இவனுடைய பழைய குழாய்கள் அரிச்சு போய் பெர்குலேஷன் சொல்லுவோம். அப்படியே அந்த